சகலமும் குருவே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கோல் டிட்டர்மைன் பண்ணுவோம். அந்த கோலை டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதை நோக்கின பயணத்தை நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் எடுக்கிறோமா இல்லையாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் லைஃப்பில் ஜெயித்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க வெற்றி பெறுறாங்க. அப்போது அவங்க எந்த கர்மாக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த செயலையே திறம்பட செய்கிறாங்க, ஃபோக்கஸ்டாக செய்கிறாங்க. அதனால் அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ நம்ம எல்லோரும் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளோட பணி இங்கே என்ன, நம்மளோட கர்மா இங்கே என்ன, நம்மளோட செயல் என்ன இங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை தெரியறதுக்கு முயற்சி பண்ணோன்னாலே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதையில் அது கூட்டிகிட்டு போயிடும். அப்போது அதற்குண்டான முயற்சி நம்ம எடுக்கிறோமா இல்லையா, அதை எடுக்கணும். அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளோட கர்மா இங்கே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் அவங்கவங்க செயலில் அவங்கவங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. வெற்றிகரமான ஒரு லைஃப்பை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதை என்னோடய நியூ இயர் வாழ்த்துக்களாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி.